எலக்வென்ட் மாடலை பயன்படுத்தி எப்படி அப்டேட் பண்ண போகிறீங்க ஒரு டேட்டாவை, அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. போன வாட்டி பயன்படுத்தின அதே ப்ராஜெக்ட் தான். இதில் நம்ம ஆப்குள்ளே ஹெச்டிடிபிக்குள்ளே கண்ட்ரோலர்ஸ்குள்ளே யூசர் கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி லிஸ்ட் பண்ணுறதுக்கும் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எடிட் பண்ண போகிறதால பப்ளிக் ஃபங்க்ஷனாக எடிட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நான் உருவாக்கிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ஐடின்ற பேரில் ஒரு பேராமீட்டர் ஒன்று கிடைக்கும். அதனால் ஐடின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல யூசருன்ற ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு யூசரோட டேட்டாவை வாங்குறதுக்கு. அந்த டேட்டா நம்மளுக்கு கிடைக்கிற இடம் எங்கே இருந்ததுன்னா நம்மளுடைய யூசர் மாடல்லேருந்து. அந்த யூசர் மாடலுக்குள்ளே ஃபைண்டுன்ற பெயரில் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம மேலே வாங்கின அந்த ஐடியோட வேரியபிள் வேல்யூவை பாஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட யூசரோட ஐடி வச்சு டேட்டாவானது டேபிள்லேருந்து கிடச்சிரும். இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப சுலபமாக ஒரு டேட்டாவை டேபிள்லேருந்து கெட் பண்ணிடும். ஆனால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த ஃபைண்டுன்ற ஃபங்க்ஷன் எந்த காலமை வச்சு யூசரோட டேட்டாவை எடுக்கும்? நம்ம டேபிளில் ஐடின்ற ஒரு ப்ரைமரி கீ இருக்குது. இதை வச்சு தான் பொதுவாகவே ஃபைண்ட் ஃபங்க்ஷன் டேட்டாவை எடுக்கும். இப்போ வாங்கின டேட்டாவை நம்ம ஒரு வியூவில் பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதுக்கு கீழே ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட், அதுக்கடுத்து வியூன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நம்ம வியூ ஃபைலோட நேம். இந்த ஃபைல் நம்ம எடிட் ஃபார்மை காட்டுறதுக்கு. அப்போ edit_user என்னுடைய ஃபைலோட நேமாக இருக்கும். இந்த ஃபைலுக்குள்ளே வேல்யூஸ் எல்லாம் காட்டணும் இல்லையா, யூசரோட எடிட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ். அதுக்காக தான் நம்ம யூசர்ன்ற வேரியபிளை இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். அதனால் அரே, அதுக்குள்ளே யூசர்ன்ற இண்டெக்ஸில் யூசர் வேரியபிளை கொடுக்குறோம். இப்போ இந்த வேரியபிள் நம்ம எடிட் ஃபார்முக்குள்ளேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக பப்ளிக் ஃபங்க்ஷனை உருவாக்கிக்கிறேன். அதுக்கு அப்டேட்டுன்னே பெயர் வச்சுக்கிறேன். இப்போ இதில் நம்மளுக்கு ரெக்வெஸ்ட்லேருந்து டேட்டா வாங்கிறதுக்கு ரெக்வெஸ்ட் கிளாஸ் தேவைப்படும். ஏன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற வேல்யூஸ் எல்லாம் நம்ம ரெக்வெஸ்ட்லேருந்து எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் ரெக்வெஸ்ட் கிளாஸ், அதுக்கான வேரியபிளையும் நான் இந்த ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணிடுறேன். இந்த ரெக்வெஸ்ட் கிளாஸ் ஆனது எல்லா கண்ட்ரோலர்லேயும் இருக்கும். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பயன்படுத்தியும் இருக்கும். இதுக்கு அடுத்து ரெண்டாவதாக ஒரு வேல்யூ ஒன்று வரும். அதுதான் நம்மளுடைய ஐடின்ற ஒரு பேராமீட்டர் வேல்யூ. அதையும் நம்ம வாங்கிக்கிறோம். கமா போட்டு ஐடின்ற வேரியபிள் டிக்ளேர் பண்ணி. இதுக்கு அடுத்து நம்ம எப்படி எடிட் ஃபங்க்ஷனில் யூசரோட டேட்டா வாங்கினோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம யூசர்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணி அதுக்குள்ளே அந்த யூசர் மாடலோட ஃபைண்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி மேலே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஐடியை பாஸ் பண்ணி யூசர் டேட்டாவை எடுக்கிறோம். இதுக்கடுத்து அந்த யூசர் டேட்டாக்குள்ளே சில விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அது நேம்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அதுக்கு ரெக்வெஸ்ட்டில் நம்ம அப்டேட் பண்ணி அனுப்புகிற, அதாவது ஃபார்மில் அப்டேட் பண்ணி அனுப்புறதெல்லாம் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் கிடைக்கும். அதில் நேம்ன்ற ப்ராப்பர்ட்டியை இந்த யூசரோட நேம் ப்ராப்பர்ட்டிக்கு அசைன் பண்ணிக்கிறோம். இதுக்கு நீங்கள் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட்டில் இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய அந்த இன்புட் நேமை கொடுக்கணும். அதுக்கடுத்து இதே மாதிரி ஏஜ் மற்றும் ஃபோனுங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டியையுமே இதே மாதிரி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ கடைசியாக இந்த யூசர் வேரியபிள்குள்ளே இருக்கிற சேவ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம அசைன் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்க்குள்ளே அந்த குறிப்பிட்ட ரெக்கார்டில் அப்டேட் பண்ண போகுது. இந்த அப்டேட் முடிஞ்ச பிறகு நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கீழே ரிட்டர்ன்ன்ற கீவேர்ட், அதுக்கடுத்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். இதில் யூசர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட், கூடவே நம்ம ஒரு லிங்க்கையும் இந்த டெக்ஸ்ட்லேயே ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அது யூசர் லிஸ்ட்டை பார்க்கறதுக்கான பேஜ் லிங்க். இதுக்கு நம்ம ஏற்கனவே ரவுட் ஆனது உருவாக்கி லிஸ்ட்டு பேஜெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கை தான் இங்கே கொடுக்குறேன். கிளிக் ஹேர் டு சி லிஸ்ட் அப்படின்றது இந்த லிங்க்கோட பெயராக இருக்கும். லிங்க் யூஆர்ஐ லிஸ்ட். அடுத்து இப்போ கண்ட்ரோலரில் நம்ம எடிட் யூசர்ன்ற ஒரு வியூவை பயன்படுத்தியிருக்கோம். அப்போ நம்ம அந்த வியூவை உருவாக்கியிருக்கணும்ல. அதனால் ரிசோர்ஸஸில் வியூஸ் ஃபோல்டரில் புதுசாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் edit_user.blade.php. ஏன்னா இது ஒரு பிளேட் ஃபைல். இந்த ஃபைலை உருவாக்கிக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம எடிட் ஃபார்முக்கு தேவையான HTML கண்டென்ட் எல்லாத்தையும் போட போகிறோம். புதுசாக நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா create_userன்ற ஃபைலுக்குள்ளே ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃபார்மை போட்டிருக்கோம். இதுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் மாறுதுன்றதால அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். இந்த க்ரியேட்டுன்ற இடத்துல எடிட்டுன்னு மாற்றிக்கிறேன் பெயரை. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை நான் ஆக்ஷன் ஆட்ரிபியூட் கொடுத்துருப்பேன் ஸ்டோருன்னு, அப்டேட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஏன்னா அப்டேட்டுன்றது தான் அப்டேட் பண்ணுறதுக்கான யூஆர்ஐ. அடுத்தது
அப்டேட்க்கு அடுத்து ஸ்லாஷ் போட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது இந்த யூசரோட ஐடி நம்மளுக்கு யூசர் வேரியபிள் தான் கிடச்சிருது இல்லையா, நம்ம பாஸ் பண்ணுறோம்ல. அதனால் யூசர் வேரியபிள் அதுக்குள்ளே ஐடின்ற ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல எக்கோ பண்ணுறோம். ஆக அப்டேட்டுக்கான யூஆர்ஐயாக நம்ம உருவாக்கிட்டோம். இதுக்கடுத்து இந்த எடிட் ஃபார்முக்குள்ளே ஏற்கனவே நம்ம யூசரோட டேட்டாவை எல்லாத்தையும் ஃபார்முக்குள்ளே காமிக்கணும்ல. அதனால் ஒவ்வொரு இன்புட்டோட வேல்யூ ஆட்ரிபியூட்லேயும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை நம்ம எக்கோ பண்ணுறோம். யூசரோட நேம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை நேம்ன்ற இன்புட்டோட வேல்யூ கொடுக்குறோம். இதே மாதிரி மீதி 2 ப்ராப்பர்ட்டியையும் அந்தந்த இன்புட்டுக்கு வேல்யூவாக கொடுக்குறோம். கடைசியாக சப்மிட் பட்டனில் கிரியேட் யூசருக்கு பதிலாக அப்டேட் யூசர்னு நம்ம அதை மாற்றிக்கிறோம். இப்போ இந்த எடிட் ஃபார்மை காட்டுறதுக்கும் ஃபார்மை அப்டேட் பண்ணுறதுக்கும் 2 ரவுட்டை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ரவுட்ஸில் web.php ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ரவுட் ஒன்று உருவாக்கிக்கிறேன். அது வந்து கெட் ரவுட்டு. இது வந்து எடிட் ஃபார்மை காமிக்கிறதுக்கான ரவுட். அதனால் யூஆர்ஐ வந்து எடிட் ஸ்லாஷ் ஐடி பேராமீட்டர் வரணும். அதுக்காக ஐடி பேராமீட்டர் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து இந்த ரவுட்டுக்கான கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு அரேயில் கண்ட்ரோலர் கிளாஸை பயன்படுத்துகிறோம். 2வது வேல்யூவாக நம்ம எந்த ஃபங்க்ஷனை கொடுப்போம், எடிட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருக்கோம் இல்லையா, அதனால் அதை 2வது வேல்யூவாக கொடுக்குறோம். இங்கே இருக்குது பாருங்கள் எடிட். ஸோ எடிட்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம வேல்யூவாக கொடுக்குறோம். அடுத்தது அப்டேட் பண்ணுறதுக்கான ரவுட். அதுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு போஸ்ட் ரவுட்டை உருவாக்கிக்கிறோம். அந்த போஸ்ட் ரவுட்டோட யூஆர்ஐயாக அப்டேட் ஸ்லாஷ் ஐடி பேராமீட்டர் வரும். அதுக்கடுத்து இந்த ரவுட்டோட கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன் என்னென்னா யூசர் கண்ட்ரோலரை முதல்ல கொடுத்துடுறோம். 2வது வேல்யூவாக இந்த அரேயில் அப்டேட்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம கொடுத்துடுறோம். இப்போ இந்த ரவுட் இந்த ஃபங்க்ஷனை போய் அடையும். கிட்டத்தட்ட முடிகிற நிலைமைக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் நம்ம லிஸ்ட் பேஜுக்கில் ஒரு சில விஷயங்களை புதுசாக போட வேண்டியது இருக்குது. இதுக்காக நம்ம வியூஸ் ஃபோல்டரில் இருக்கிற list_userன்ற வியூ ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் புதுசாக ஒரு ஹெட்டிங்கை போட்டுக்கிறோம் இந்த டேபிளில். அந்த ஹெட்டிங் என்னென்னா எடிட் அப்படின்றது. ஏன்னா எடிட்டுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும்ல லிஸ்ட் பேஜில். அடுத்தது ஃபார் லூப்பில் இன்னொரு டிடி, அதுக்கு ஒரு ஆங்கர் லிங்கை கொடுக்குறோம். இதில் லிங்க்கோட யூஆர்ஐ வந்து எடிட் ஸ்லாஷ் இந்த யூசரோட ஐடி என்னவோ அதை எக்கோ பண்ணுறோம். அப்போ தான் ஒவ்வொரு யூசருக்கான ஐடி வந்து கிடைக்கும். இந்த லிங்க்கில் எடிட்டுன்னு இந்த லிங்க் நேம் வச்சுக்கிறேன். இப்போது நம்ம இந்த 2 ரவுட்டையும் உருவாக்கியாச்சு, லிஸ்ட் பேஜும் அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ டெவலப்மெண்ட் சர்வரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரௌசர் போங்க. முதல்ல க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம் வரும். நம்மளுக்கு லிஸ்ட்டுன்ற யூஆர்ஐயில் தான் நம்ம லிஸ்ட் பேஜுக்கான டேட்டாவை காட்டுறோம். இப்போ இதில் எடிட் லிங்கை கிளிக் பண்ணுறோம். இப்போ இந்த ஐடி 1க்கான யூசர் டேட்டா எல்லாமே இந்த ஃபார்முக்குள்ளே வந்திருக்கு. சரி, இப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று சின்னதை மாற்றி நம்ம ஏதாச்சும் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட் ஆகுதா இல்லைன்னு தெரியும். மாற்றிட்டேன். இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணுவோம். நம்ம 404 எரரை சந்திக்கிறோம். ஏன் இந்த மாதிரி நடக்குது? இது காரணம் என்னென்னா, நம்ம யூஆர்ஐயை தப்பாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். தப்பாக போகிற மாதிரி லிங்க்கை வியூவில் கொடுத்துருக்கோம். திரும்ப எடிட்டருக்கு போவோம். எடிட் யூசரில் நம்ம அப்டேட் பண்ணுற யூஆர்ஐயை இப்படி கொடுத்தோம்னா ரிலேட்டிவாக அது வேறு ஒரு யூஆர்எல் ஃபார்ம் பண்ணிக்கும். நம்ம சரியான யூஆர்எல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்போவுமே யூஆர்எல் ஹெல்ப்பரை நம்ம கொடுப்போம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த யூஆர்எல் ஹெல்ப்பர் என்ன பண்ணணும்னு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் யூஆர்எல் ஹெல்ப்பர் மூலமாக இந்த யூஆர்எல்லை ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ மாற்றியாச்சு. திரும்ப நம்மளுடைய எடிட் ஃபார்முக்குள்ளே போவோம். இப்போ மறுபடியும் வேல்யூஸை நான் மாற்றுறேன். இந்த தடவை யூஆர்எல் சரியாக தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல அப்டேட் பண்ணுற ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் டேட்டாவை மாற்றிட்டேன். இப்போ அப்டேட் பண்ணுறேன். அப்டேட் ஆகிடுச்சு. இந்த வாட்டி சரியான யூஆர்எலுக்கு போய் நம்மளுக்கு ரிசல்ட்டும் கிடச்சிருச்சு. லிங்கை கிளிக் பண்ணுறேன். திரும்பவும் இந்த இடத்துல யூஆர்எல் தப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த லிஸ்ட்டை பார்க்கக்கூடிய யூஆர்எலை வந்து நம்ம கண்ட்ரோலரில் டெக்ஸ்ட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துலையும் அதே மாதிரி யூஆர்எல் ஹெல்ப்பரை பயன்படுத்துகிறோம். ஆனால் இது வியூ இல்லைன்றதால இந்த இடத்துல வெறும் யூஆர்எல்ன்ற ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ணால் மட்டும் போதும். எக்கோக்கான கர்லி பிரேசஸ் சின்டாக்ஸ்லாம் தேவையில்லை. மாற்றிட்டோம். இப்போ திரும்ப போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்குறோம். இந்த வாட்டி லிங்க்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்ம அப்டேட் பண்ண டேட்டாஸ் இங்கே மாறி இருக்குது.
கவனிச்சிங்களா? சரி, இன்னொரு டேட்டாவையும் மாற்றி பார்க்கலாம். இந்த டேட்டாவில் சில இதை மாற்றியிருக்கேன். அப்டேட் கொடுக்குறேன், அப்டேட் ஆகிடுச்சு. திரும்பவும் லிஸ்ட் பேஜுக்கு வந்தால் நம்ம மாற்றினதெல்லாம் கீழே இந்த டேட்டாலே அப்டேட் ஆகிருக்கு. நம்ம டேபிள்லேயும் போய் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணுறது கரெக்டு. பார்த்திங்களா, இந்த இடத்துல இந்த 2 டேட்டாஸ் மாற்றப்பட்டிருக்கு. இப்போது இந்த எலக்வெண்ட்டை பயன்படுத்தும் போது உங்களுக்கு எவ்வளோ சுலபமாக அப்டேட்டுக்கான விஷயம் முடியுது பார்த்திங்களா? 2 ஃபங்க்ஷன் தான். முதல்ல உங்கள் டேட்டாவை எடுக்கிறீங்க, கீழே அதுக்கான டேட்டாஸ்லாம் அசைன் பண்ணி சேவ் பண்ணுறீங்க. அப்டேட் முடிஞ்சுது. கடைசியாக இந்த எலக்வெண்ட் மாடலில் டெலீட்டுன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி ஒரு டேட்டாவை டெலீட் பண்ண போகிறீங்க, அதை தான் அடுத்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம்.